வெல்கம் டு டெக் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6500 ப்ரைஸ் ரேஞ்சில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் ஆஃப்லைனில் கிடைக்கிற டிவி எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். $6500 ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிற இந்த டிவியில் வந்து ஸ்மார்ட் டிவி கிடையாது. இதே $7000 அந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டோட சேர்ந்து வரும். 32 இன்ச் டிவி $6500 கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அதில் 2 HDMI போட்டு கொடுத்துருக்காங்க, 2 USB போட்டு கொடுத்துருக்காங்க. 32 இன்ச் டிவியில் 2 USB போட்டு கொடுத்துருக்கதே பெரிய விஷயம். இதில் நீங்கள் படங்கள்லாம் பார்த்துக்கலாம். இது போக 2 AV டைப் இன்புட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். AV டைப்னால் அந்த 3 RCA கேபிள் மாட்டிக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடியோ டைப்பில் வர ஏவியும் இதில் இன்புட் கொடுத்துக்கலாம். பிசி இன் கொடுக்குறதுக்கு VGA இன்புட் கூட இருக்குது. அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் மானிட்டருக்கு பதில் அதை நீங்கள் மாட்டிக்கலாம். அதோட வந்து இதில் ஸ்பீக்கரில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டெஸ்க்டாப்லேருந்து ஸ்டூடியோ அவுட்புட் கொடுத்து இந்த டிவியில் வந்து ஸ்டூடியோ இன் கொடுக்கலாம். இதே மாதிரி இருக்க டிவியோட அமேசான், ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை மேலே ஐ பட்டன், கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இது ஃபுல் ஹெச்டி டிவி கிடையாது, ஹெச்டி ரெடி டிவி தான். ஆனால் பாக்ஸில் வந்து ஃபுல் ஹெச்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிவி கூட நீங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னா உங்கள் லோகோவையும் உங்கள் டைட்டிலும் மட்டும் கொடுத்துட்டா போதும். அவங்களே பிரிண்ட் பண்ணி டிவி மாடலாகவே கரெக்டாக பாக்ஸோடயே கொடுத்துருவாங்க. நீங்கள் சின்ன செல்லராக இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல கடையை போட்டு இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் வந்து விளம்பரத்தை போட்டு விற்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட போட்டு விற்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற, அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கும். ஜீவ்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கம்பெனிகள் இருக்கும். அதோட டைப் பண்ணிவிட்டு அதோட ரிப்பேரு, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அது மூலமாக கொடுக்கலாம். அப்படி தான் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் இருக்குது ஸ்டூடியோ இன்புட்டு, அடுத்து RCA AV கேபிள் மாற்ற போட்டிருக்கு, அதுக்கு கீழே ஸ்டூடியோ டைப் AV மாற்ற போட்டிருக்கு, அதுக்கு கீழே டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை மாற்ற VGA போட்டிருக்கு. 2 ஸ்டூடியோ போட்டிருக்கு, அது பாட்டமில் கொடுத்துருக்காங்க, பின்னாடி காமிக்கிறேன். இதில் இருக்கிற ஸ்டூடியோ இன் கொடுக்குற போர்ட் வந்து பிராண்டட் டிவியில் கூட இல்லாத ஒரு ஃபியூச்சர். இது மூலமாக நீங்கள் சிஸ்டத்துலேருந்து ஆடியோ அவுட் எடுத்துகிட்டு இதில் இன் கொடுத்துட்டிங்கன்னா மானிட்டரில் வந்து சவுண்டும் கேட்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிவியோடைய வால் மவுண்ட்டும் ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க. அதை எப்படி மாட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்க்ரூவோடு அட்டாச் பண்ணி 2 வாசர் வந்து முன்னாடி மாட்டுற மாதிரி இருக்குது. டிவியில் கொக்கி மாதிரி இருக்கிறத மாட்டிட்டு அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுற மாதிரி தொங்க விட்டுற மாதிரி இருக்குது. டிவியோட பேக் சைடு வந்து செவரில் ஒட்டாத அளவுக்கு பின்னாடி ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 HDMI போட்டு கொடுத்துருக்காங்க. அனலாக் கேபிள் டிவி மாட்டுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவ் மாட்டுற இடம் வந்து ரொம்ப இடுக்கமாக சின்னதாக இருக்குது. இதில் 2 பென்ட்ரைவ் கூட டைரெக்டாக மாட்ட முடியாது. இதுக்கு வந்து நம்ம எப்போ பண்ணுறதுன்னா சின்ன ஷார்ட் கேபிள் இருக்கும், அதாவது USB மேல் டு ஃபீமேல். இதில் மேலே மாட்டிட்டு ஃபீமேலில் லைட்டாக தொங்க விட்டிங்கன்னா அங்கே பென்ட்ரைவ் மாட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என் டிவியில் நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். மேக் இன் இந்தியா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதாவது சைனாலேருந்து பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டெல்லியில் உட்காந்து அசம்பிள் பண்ணி விற்கிற மாதிரி அப்படியும் பண்ணுறாங்க. இப்போ மேக் இன் இந்தியா ஸ்டிக்கரே சைனாவிலேருந்து அடித்து வர மாதிரிலாம் இருக்குது. ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிற பிராண்டட் டிவிக்கே இப்போ 1 வருஷம் தான் வந்து வேரண்டி கொடுக்குறாங்க. சுற்றி பேனலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு பெருசாக இல்லாமல் சின்னதாக தான் இருக்குது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்குது. அதாவது கீழே போட்டால் உடையும், கண்டிப்பாக எல்லா பிளாஸ்டிக் உடைய தான் செய்யும். டிவியோட வெளிப்பக்கம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. உள் பக்கம் என்ன ஆகும், எப்போ பிரச்சனை வரும், இல்லை பிரச்சனை இல்லாமல் லாங் டைமுக்கு ஓடுமா அப்படின்றது நம்ம கையில் இல்லை. இதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத செட்டாப் பாக்ஸை AVயில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். இது 1080 ஃபுல் ஹெச்டி டிவி கிடையாது, இதுக்கு ஹெச்டி ரெடி டிவி. பிராண்டட் டிவியிலே பார்த்தீங்கன்னா 32 இன்ச் வரைக்கும் ஹெச்டி ரெடி தான் கொடுப்பாங்க. 43 இன்ச்சில் தான் வந்து ஃபுல் ஹெச்டி டிவி வரும். பிக்சர் குவாலிட்டி தரமாகவே இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் பார்க்கும்போது கூட அந்த பிக்சல்லாம் தனித்தனியாக தெரியாமல் நல்லாவே இருக்குது. இதோட ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இது ஒரு ஸ்மார்ட் டிவி இல்லாதனால அதில் யூடியூப் கண்டென்ட்லாம் பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி OTT தளங்கள் எதுவுமே இதில் பார்க்க முடியாது. இப்போ வர செட்டாப் பாக்ஸ்லேயே OTTலாம் சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிவி ரிமோட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். டிவி ரிமோட் மாதிரி இல்லாமல் பழைய செட்டாப் பாக்ஸ் ரிமோட் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் மாற்றிக்கிற மாதிரி செட்டிங்ஸில் போய்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். அதோட செட்டிங்கில் இருக்க மெனு ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெனு ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். பிக்சர், சவுண்டு, சேனல், ஃபியூச்சர் அண்ட் செட்டப் இதெல்லாம் வந்து வரிசையாக மெனுவில் நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காமனான சாஃப்ட்வேர்னு நினைக்கிறேன். அதாவது ஹைஎண்ட்லேருந்து 55 இன்ச்சு ஆண்ட்ராய்ட் டிவிலேருந்து இந்த ஆப்ஷன்ஸ் தான் எல்லாத்துலேயும் வரும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க மெனுவில் காட்டுற சில ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே அதுக்கான ஹார்ட்வேர் சப்போர்ட் இருக்காது.
மொத்தமாக டிவிகளுக்கு ஒரே சாஃப்ட்வேர் போகிறதுனால அந்த ஆப்ஷன்ஸ் இதுலேயும் வந்திருக்கலாம். ஃபீச்சர் அண்ட் செட்டப்ஸில் நமக்கு தெரியாத ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஷார்ட்ஸில் வந்து இதை அப்டேட் பண்ணலாம். சவுண்ட் மோடில் சரவுண்ட்லாம் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் மோடில் ஸ்டாண்டர்ட், மூவி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி மோட்ஸை மாற்றிக்கலாம், கலர்ஸ் மாற்றிக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம். டிவியோட சைட் வியூ நல்லாயிருக்கு. அதெல்லாம் பேசிக்கான டிவியில் வந்து சைட் வியூவில் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலரில் தெரியும். அந்த பிரச்சனை இதில் இல்லை. வீட்டில் வயசானவங்களுக்கு ஒரு டிவி வாங்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும், படம் போட்டு பார்த்தாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிவி வாங்கினா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சூட் ஆகும். சைனீஸ் பார்ட்ஸுன்றதுனால மேக்ஸிமம் வந்து உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து லோக்கல் கடைகள்லேயே, அதாவது ரிப்பேர் ஷாப்ஸ்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேனல் போச்சுன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா 3000 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேனல் கெட்டு போச்சுன்னா டிவியை தூக்கி போட்டு வேறு டிவி தான் நம்ம வாங்கணும். அது பிராண்டட் டிவியாக இருந்தாலும் சரி. ஏன்னா பேனல் போச்சுன்னா பிராண்டட் டிவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சைனீஸ் டிவியாக இருக்கட்டும், எல்லா டிவிகள்லேயுமே வந்து டிவியோட ப்ரைஸில் பாதி காசு கேட்பாங்க. இதில் கனெக்ட் பண்ணிருக்க போர்ட்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எந்த டிவைஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஏடிவின்றது அனலாக் டிவி சிக்னல், அப்புறம் ஏவின்றது அந்த 3 RC கேபிள் மாட்டுறது, HDMI 10 போர்ட் இருக்குது. பிசின்றது அந்த VGA கேபிள் போர்ட் எடுக்கிறது. மீடியான்றது நம்ம பென்ட்ரைவ் மாட்டுறது பார்க்குறது. கேம்னு வச்சுருக்காங்க, அது ரொம்ப பேசிக் லெவலான கேம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பென்ட்ரைவ் மாட்டி பிக்சர்ஸ் கூட நம்ம பார்த்துக்கலாம், ஆடியோஸ் ஃபைல்ஸ் நம்ம ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம், மூவி பார்த்துக்கலாம். அடுத்து PDF கூட இதில் ஓப்பன் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஃபைலை கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைனீஸ் ப்ராடக்ட் மட்டும்தான் டெல்லியில் அசம்பிள் ஆகி வருதா அப்படின்றதுலாம் கிடையாது. SPPLன்ற ஒரு கம்பெனி வந்து மேக்ஸிமம் டிவி பிராண்ட்ஸை வந்து டெல்லியில் தான் அசம்பிள் பண்ணுறாங்க. சோனி, சாம்சங், LG இந்த மாதிரி முன்னணி பிராண்ட்ஸ் தவிர மற்ற டிவிஸ்லாம் நீங்கள் வாங்கினாலுமே எல்லாமே சைனீஸ்லேருந்து தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரெடி பண்ணுறாங்க. ஈவன் டிசைன்ஸ் கூட சேமாக இருக்கும். இப்போ செட்டாப் பாக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்கள்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி டிவியை வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள்கிட்ட நெட் இல்லைன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுருந்தும் எந்த யூஸும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு டிவியில் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, அதையும் நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸில் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி இருக்க டிவிகளோட Amazon, Flipkart லிங்க்கை மேலே ஐ பட்டன், கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.